விஜய் டிவி மிக முக்கியமான சீரியல் நடிகர். திடீர்னு கார் விபத்தில் சிக்கி அவருக்கு ஏற்பட்ட பரிதாபம், ஒட்டுமொத்த சின்ன திரை ரசிகர்கள் அனைவரையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. விஜய் டிவி ஒளிபரப்பான தெற்கத்தி பொண்ணு அப்படிங்கிற சீரியல் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு நடிகரா அறிமுகமானவரு நம்ம ஸ்டாலின் முத்து. இவரு இயக்குனர் பாரதி ராஜாவுடைய சொந்த அண்ணன் பையன். ஸோ பாரதி ராஜா தான் தெற்கத்தி பொண்ணு அப்படிங்கிற சீரியலையும் இயக்குனாரு. இதுல ஒரு நல்ல கதாபாத்திரத்துல ஸ்டாலின் முத்து நடிச்சிருந்தாரு. இதுல கிடைச்ச வெற்றி அவருக்கு தொடர்ந்து நிறைய தமிழ் சினிமா திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஏன்னா, இவரு தேனிய பூர்வீகமா கொண்டவரு. இவருடைய பேச்சு ஸ்லாங் எல்லாமே கொஞ்சம் மொரட்டுத்தனமா தான் இருக்கும். அதனாலேயே இவருக்கு தமிழ் சினிமா திரைப்படங்கள்ல நிறைய கிராமத்து சப்ஜெக்ட் படங்கள்ல, வில்லன் கதாபாத்திரங்கள்ல இவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்புகள அழகா பயன்படுத்திக்கிட்ட ஸ்டாலின் முத்து தொடர்ந்து நடிகனா நிறைய படங்கள்ல, நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மக்கள் மத்தியில அடையாளம் காட்டிக்கிட்டாலும், ஸ்டாலின் முத்துக்குன்னு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்தது மீண்டும் விஜய் டிவி தான். விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல்ல ஒரு நல்ல கதாபாத்திரத்துல ஸ்டாலின் முத்து நடிச்சிருப்பாங்க. இந்த பாண்டியன் ஸ்டோர் முதல் பாகத்துல 5 அண்ணன் தம்பிகள் பாசத்த மையமா வச்சு தான் அந்த கதை இயக்கப்பட்டுச்சு. அதுல அண்ணன் கதாபாத்திரத்துல ஸ்டாலின் முத்து நடித்து, மக்கள் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சாரு. அதன் மூலியமா அவருக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளமும் உருவானாங்க. இந்த சீரியல் கடந்த ஒரு 4 வருடமா டிஆர்பில நல்ல ஒரு இடத்த பிடிச்சது. அதனால பாலிஸ் 2 பாகத்த இப்ப இயக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்லயும் ஸ்டாலின் முத்து தான் நடிக்கிறாரு. அந்த முதன்மை அப்பா கதாபாத்திரத்துல ஸ்டாலின் முத்து நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மகன்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்பா எப்படி நடந்துக்கணும்? மகன்கள அப்பா தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள இந்த சீரியல் மூலியமா மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க இந்த சீரியலோட இயக்குனர். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான சீரியல்ல ஸ்டாலின் முத்து இப்படி ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறது அவருக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம் தான். இது மட்டும் இல்லாம இவர் நடிக்கிற எல்லா சீரியல்களும் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால, அடுத்ததா விஜய் டிவில ஒரு முக்கியமான சீரியல இயக்குறாங்க. அதிலயும் ஸ்டாலின் முத்து ஒரு முக்கியமான முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கும் ஒப்பந்தம் ஆயிருக்காராம். அது மட்டும் இல்லாம, இப்போ ரீசென்ட்டா தமிழ்ல வெளியாகுற சில திரைப்படங்கள்லயும், சில முக்கியமான வெப் சீரிஸ்கள்லயும் இப்போ ஸ்டாலின் முத்து கமிட் ஆயிருக்காராம். இப்படி ஸ்டாலின் முத்துக்கு தொடர்ந்து நெறைய பட வாய்ப்புகள் வந்து குமிஞ்ச வண்ணம் இருக்கு. இப்படி ஒரு பக்கம் படம், ஒரு பக்கம் வெப் சீரிஸ், இன்னொரு பக்கம் சீரியல்னு படு பிஸியா ஸ்டாலின் முத்து தொடர்ந்து சினிமாவுல நடிச்சு, அவருடைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து அவருடைய கார்ல கொஞ்சம் அவுட்டிங் போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல அவங்களுடைய கார் பயங்கர ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. அதுல அவங்களுடைய குடும்பத்தினர்கள் யாருக்கும் பெருசா காயம் இல்ல. ஸ்டாலின் முத்து மட்டும் பயங்கர ஒரு விபத்துல சிக்கியிருக்காரு. அவருக்கு ஏற்பட்டிருக்க அதிகப்படியான காயத்தின் காரணமா, அவரு உடனடியா அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஸ்டாலின் முத்து, சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் ஏற்பட்ட மிகப்பெரும் பரிதாபம், ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்பிரபலங்கள், சின்ன திரை ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீரிலயும், சோகத்திலயும் ஆழ்த்தியிருக்கு.